நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிக்க மத்திய அரசுதான் காரணம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். சென்னை தேடாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தின் முகப்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தண்ணீர் பந்தலை திறந்து வைத்த செல்வ பெருந்தகை பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 5 லட்சம் ரூபாய் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் மாயமாக இருப்பது குறித்து பாஜக தலைவர்கள் மௌனம் காப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். நாட்டின் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரிக்க மத்திய பாஜக அரசுதான் காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ராணுவத்தின் உதவியுடன் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். கர்நாடக காங்கிரசிற்கு எதிராக போராட தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை கிண்டியில் உள்ள காமராஜர் நினைவிடத்தை தமிழக அரசு முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 2018 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் சுமார் 70,772 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருட்களின் மதிப்பு 5 லட்சம் கோடி. இதுல காணாமல் போயிருக்கிறதற்கு காரணங்களை அவர்கள் சொல்லவில்லை, ஒரே வரியில் காணாமல் போய்விட்டன. மேலும் 2018 சிக்கிமில் 50,000 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மணிப்பூரில் 19,691 கிலோகிராம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு துறையும் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட அறிக்கையில் முரண்பட்டு கடைசியில் 5 லட்சம் கோடிக்கான போதைப் பொருட்கள் மாயமாகி இருக்கின்றன என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்.